வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு அப்புறமா யாரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் படிச்சிருந்தேன். எப்போவுமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ன்றதுனால படிக்கிறது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போவேன், டியூஷன் போவேன், அவ்வளோதான் என்னோடய லைஃபு. லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கிளாஸு அந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் போயிடுவேன். அந்த மாதிரி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா 12th லீவில் டெய்லரிங் கிளாஸும் நான் போயிருந்தேன். எனக்கு பேசிக்காக யார் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. ஸ்டிச்சிங் இங்கே சரியில்லை அங்கே சரியில்லைன்னு சொல்லுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொன்னாங்க, அப்போ நீ தான் தச்சு போடணும், நீ எல்லோரும் செய்கிறது எல்லாருக்கும் தைக்கிறது உனக்கு பிடிக்கலன்றல, உனக்கு நீயே தச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொன்னாங்க. நான் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் 1 வீக்லேயே நான் எல்லாமே கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே நல்லா தெரியும். நான் கிளாஸ் போகிறேன்னு சொன்னதுனால எனக்கு டெய்லரிங் மிஷின் பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் தான் எனக்கு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கால் மிதி மிஷின் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ வச்சுருக்க மிஷினும் எங்கள் வீட்டுக்கார் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க, இது வரைக்கும் நான் கடையில் கொடுத்து தைச்சி போட்டிருந்தேம்மா, இப்போ எனக்கு நீயே இனிமேல் தைச்சி கொடு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எல்லாருக்குமே நான் மட்டும் தனியாக தைக்க ஆரம்பித்தேன். என்னை பார்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க நிறைய பொம்பளை பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லரிங் கற்றுக்க வந்தாங்க, நல்லா கற்றுக்கிட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே குழந்தைங்க பிறந்துட்டாங்க. குழந்தைங்கள டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த ஒர்க் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அப்போல்லாம் சூப்பராக தச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு லாங் பிரேக் எடுத்தேன். தம்பி பிறந்தான், அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் லாங் பிரேக் எடுத்தேன். எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு நிறைய ஸ்டிச் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் மறுபடியும் நான் பண்ண விஷயத்த மறுபடியும் எடுத்தேன். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு தைக்கும்போது அந்த பட்டு பாவாடை சட்டை இதெல்லாம் தைக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, இதை ஏன் நீ வீட்டில் இருந்தே தச்சு தரக்கூடாது, நீ உனக்கு தான் நல்லா தைக்க தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. எனக்கு நான் ரொம்ப நல்லா தைப்பேன்னு தெரியாது. ஏன்னா நான் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறமா பிரேக் எடுத்ததுனால எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலை, பசங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா பாப்பாவும் கொஞ்சம் வளர வளர என்ன ஆச்சுனாக்கா, என் ஃப்ரெண்டு எல்லாம் நான் ஸ்கூலுக்கு நான் எங்கள் பாப்பா போகும்போது நானும் எங்கள் பாப்பா ஒரே மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு போவோம். எங்கள் பாப்பாவோட கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் கூட கேட்பாங்க, நல்லா தைச்சி போட்டு வரீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் என் பொண்ணுக்கு தைச்சி தரீங்களான்னு கேட்கும்போது எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் இல்லை மேம் வரல, நான் எனக்கு தைக்க அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா போகிற ஃபுல் ட்ரெஸ்ஸும் நான் வீட்டில் தைக்கிறதா தான் இருந்தது. நைட் ட்ரெஸ்லேருந்து முதற்கொண்டு எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, இந்த அளவுக்கு தைக்கும்போது நீங்கள் ஏன் வெளியில் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு பெடல் மிஷின் தான் இருக்குது, என்னால் அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ண முடியலை, பேக் பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது, உடனே எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணாங்க, சரி பவர் மிஷின் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு பவர் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பவர் மிஷின் ஃபஸ்ட் டைம் உட்காரதுனால அதையே நான் டேக் கேர் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுனால எனக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. அதனால் ரொம்ப டைம் எடுத்தேன். அது ரொம்ப வேகமாக போகிறதுனால அதை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். இவ்வளோ வேகமாக தைச்சா நம்ம எப்படி தைக்கிறது சொல்லிட்டு நிறைய நெக்கு ஃபினிஷிங்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்ததுனால ரொம்ப அதை பார்த்து அப்படியே வச்சுட்டேன். இதே மாதிரி ஒரு 10 வருஷம் பார்த்திங்கன்னா தையல் நல்லா தெரியும், ஆனால் நான் தைக்காமல் ஒதுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நைட்டி ஓரடிக்க கொடுத்தாங்க. இல்லை நான் தைக்க மாட்டேன், எனக்கு அந்தளவுக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்லும்போது, நைட்டி கூட அவனுக்கு ஓரடிக்க தெரியாது, நல்லா தானே மிஷின்லாம் வச்சுருக்கேன் தைச்சி கொடு அப்படின்னு சொல்லும்போது தான் நான் தைச்சேன். ஃபஸ்ட் டைம் 40 ருபீஸ் என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து தான் என்னோடய டெய்லரிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நானும் எங்க பொண்ணும் வந்து ஒரே மாரி ட்ரெஸ்ஸு போடுறத பார்த்துட்டு எல்லாரும் சாரி கொண்டு வந்து குடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ண போகும்போது, பவர் மிஷினும் எனக்கு நல்லா கண்ட்ரோல் வந்துருச்சு. நெக்கு ஃபினிஷிங் எல்லாமே என்னென்ன டிசைன் வருதோ எல்லாமே நான் ஸ்டிச் பண்ற அளவுக்கு க்ரோத் அப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வந்து, சரி நம்ம வீடு கட்டிட்டோம். அங்க போய் நம்மள டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இங்கே வரும்போது சில பல இஷ்யூனால என்னால பெருசா பண்ண முடியல இந்த ஒர்க்க. நம்ப எவ்வளோ தான் நம்மளோட முயற்சிய தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், நம்பள நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் மேலே போயிடுறாங்களே அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில, நம்மள எப்போ கீழ தள்ளலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. என்னை ஒருத்தவங்க தூக்கி விட்டாலும் 10 பேர் தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் வந்து என்னை சுற்றி இருந்தாங்கன்றது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் வளரும்போது யாரெல்லாம் அப்படி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இங்கே தைக்கும்போது என்னை சுற்றி இருக்க ஒரு நிறைய பேர் டெய்லர்ஸ் இருக்காங்க. நம்ம தைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் நாலேஜ் இருக்காது. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இங்கே ஃபினிஷிங் சரியில்ல, அங்கே ஃபினிஷிங் சரியில்ல, நம்மள டீமோட்டிவேட் கண்டிப்பாக பண்ணுறாங்க. இந்த விஷயத்த நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே வந்து அப்செட் ஆகி அப்புறமா தான் நானும் ஏன் பண்ண முடியாது? உங்களால பண்ண முடியும்போது என்னால பண்ண முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே போல்டா இறங்கி டைலரிங் ஃபுல்லாவே நான் எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி என்னோட ப்ளவுஸ் போட்டுட்டு வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அப்ப நம்மளால எல்லாமே பண்ண முடியும். இவ்வளோ நாளா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கு இப்பவும். அது மட்டும் இல்லாம, என்ன டெய்லரிங் வந்து சரியா பண்ணலன்னு சொன்ன எல்லார விட நான் பெஸ்ட்டா இருக்கணுன்றதுக்காக, நான் இப்போ வந்து என்னோட ஜர்னியில வந்து ஆரியும் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரி சூப்பர் டிசைனாக பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டிசைன் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்த்துட்டு சொன்னாலும், அந்த டிசைன் அப்படியே பண்ணி தர அளவுக்கு நான் வந்து என் திறமைய வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னால் முடியாதுன்னு நினைக்கும்போது, என்னால் ஒரு டிசைன் கூட பண்ண முடியல. என்னால் முடியும், நானும் வந்து எல்லார் மாரியும் பண்ண முடியும்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன காட்டினாலும் கண்ணு பார்த்தா கை வேலை செய்கிற அளவுக்கு நான் டேலண்ட்டாக ஆகியிருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நீங்கள் லெசன்ஸ் எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் பேசும்போது சில தடங்கல்கள் வந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே நம்மளால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் பயங்கரமாக சக்ஸஸ்டாக ஆவீங்க. வீட்டு வேலை குழந்தைங்க மட்டும் நம்ம லைஃப் கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிறதும் லைஃப் தான். மணிக்காக சொல்ல வரல. நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டு நமக்கு இருக்கணும். நம்ம எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பிஸியாக இருங்க. சூப்பராக உங்கள் லைஃப்பை வந்து நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம் உங்கள் லைஃப்பில் யாருக்குன்னா நடந்திருந்தால் நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்க்காக நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை தொடர்ந்து எடுத்திருக்கீங்களா? அச்சீவ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி நான் படிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலை நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ண வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணி நான் ஃபுல்லாக பார்த்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். என்னோடய கஸ்டமரோட ஹாப்பி ரிவ்யூ சொல்லட்டுமா? த பெஸ்ட் ப்ளவுஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே ப்ரௌடாக இருந்தது. அந்த ஸ்டேட்டஸில் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். எனக்கு தைக்க தெரியலன்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்னோடய ஸ்டேட்டஸே இப்போலாம் பார்க்குறது இல்லை. எனக்கு அவங்க பார்க்காததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் என் ஸ்டேட்டஸை நோண்டி நோண்டி பார்ப்பாங்க. இப்போ அவங்களாம் பார்க்கலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக என்ன ஷேர் பண்ணேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஒரு லெசன் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இதே ஹாப்பியை தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு எல்லாமே கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி.